நீ என்ன வாங்கினாலும் எனக்கு தெரியப்படுத்து, என்ன நடந்தாலும் பயப்படாதே, என்ன செய்தாலும் ஒழுங்காக செய். இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கினாலும், என்ன நடந்தாலும், என்ன செஞ்சாலும் அப்படி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம இங்கிலீஷ்ல வாட் எவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். நீ என்ன வாங்கினாலும் எனக்கு தெரியப்படுத்து. அப்போ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் மீ நோ. நீ என்ன வாங்கினாலும் வாட் எவர் you buy. நெக்ஸ்ட் என்ன நடந்தாலும் பயப்படாதே. அப்போ என்ன நடந்தாலும் அப்படின்னா whatever happens பயப்படாதே, don't be afraid. என்ன செய்தாலும் ஒழுங்காக செய். அப்போ என்ன செய்தாலும் அப்படின்னா whatever நீ என்ன செஞ்சாலும் ஒழுங்கா செய், அதுதானே அர்த்தம். ஸோ வாட் எவர் யூ டூ இட் ப்ராப்பர்லி. ஒழுங்கா செய்யறதுனா ப்ராப்பராக செய்யறதுன்னு சொல்லலாம். ஸோ டூ இட் ப்ராப்பர்லி. ஸோ இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.